எங்க பையனோட நோயை குணமாக்க போராடிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல வந்து அவனை வெளிநாட்டு கூட்டு போறேன்னு சொல்றீங்க. வீட்டுல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு தானே அவன் ஹாஸ்பிடல்ல தங்கறதுக்கு சம்மதிச்சேன். ஐயோ அப்பா, நீங்க விஷயம் என்னன்னு புரியாம பேசிட்டு இருக்கீங்க. என்னடா சொல்ற நீ? நாங்க விஷயம் புரியாம பேசிட்டு இருக்கோமா? இத பாருங்க, தவன் இருந்து பெத்த பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு வெளியே கூட சொல்ல முடியாம நாங்க உள்ளுக்குள்ளே அழுதுட்டு இருக்கோம். இவனுக்கு பூரணமா குணமாகி பழைய மாதிரி பார்க்க ஆசைப்படுறோம். இப்ப நீங்க ரெண்டு பேரும் நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? என்னடா என்னடா சூர்யா எங்களை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுட? அப்படி நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க நினைச்சா இவங்களோட போகிறதுக்கு நீங்க என்ன அனுமதிக்கணும். அங்கிள், இதெல்லாம் மறக்கணும்னா நாங்க எங்கேயாவது போய் தான் ஆகணும். சார், சூர்யாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நாங்க எல்லாரும் கூட இருக்கோம். ப்ளீஸ் எங்களெல்லாம் கூட்டிட்டு போறது கூட ராய் சார் தான். அவனை எங்க கூட அனுப்பி வைங்க சார். அங்கிள், எங்கெல்லாம் ஒரு ஆள் இல்லைன்னா கூட இந்த ட்ரிப்புக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். அப்பா, இது வரைக்கும் நான் என்னெல்லாம் கேட்டேனோ எல்லாம் செஞ்சிருக்கீங்க. என்னோட இந்த ஒரு ஆசையை நீங்க நிறைவேற்றணும். வேண்டாம் சொல்லிடாதீங்கப்பா, ப்ளீஸ். அங்க பொண்ணுங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் டாக்டர் போன்லயே சொல்றேனாரு. திரும்பி வரும்போ உங்க பையன் ஒரு புது மனுஷனா திரும்பி வருவா. ஓகே, இங்க நிறுத்தினா போதும். நான் இங்கே இறங்கிக்கிறேன். நீ எதுக்கு இங்க இறங்குற? வீட்டுக்கு நான் தனியா போய்க்கிறேன். அது எப்படி? நான் கூட உன் கூட சேர்ந்து வரோம். வேண்டாம், எங்க சித்தியும் அவங்களோட பையனும் உங்களை பார்த்ததும் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு தான் ரியாக்ட் பண்ண தெரியுமா? எங்களுக்கு ரியாக்ட் பண்ண தெரியாதா? வண்டியை திருப்பினா. டேய், நீ சும்மாரு. அவ சொல்றதுதான் சரி. ஒருவேளை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி அவ வீட்டுக்காரங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது. நீ போய் அவங்க புரிஞ்சிக்கிற மாதிரி விஷயத்தை எடுத்து சொல்லு. நாளைக்கு நேர ஏர்போர்ட்டுக்கு வந்தா போதும். இட்ஸ் an international flight. 3 hours முன்னாடி செக் இன் பண்ணணும். நாங்க அங்க வெயிட் பண்ணுவோம். சரி, பாய். போயிட்டு வா, நாளைக்கு வெயிட் பண்ணலாம். பாய். அப்ப நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு ஏர்போர்ட்ல. எங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்தது இதுதான். பல இடங்கள்ல இருந்து வந்த நாங்க இப்போ ஒரே உடல், ஒரே மனசு, ஒரே உயிரா இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப். Passengers, your kind attention please. MH098 Malaysian Airways from Cochin to Kuala Lumpur is scheduled for departure at நான் ஃளைட் போயிடுச்சாமா? இல்லடா, ஃளைட் கிளம்ப ரெடியா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா கௌரி எங்க இன்னும் காணோம். ஒருவேளை அவளோட சித்தி ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்களான்னு தெரியலையே. அப்படி ஏதாவது இருந்தா ஃபோன் பண்ணிருப்பால. இல்ல கௌரி வராம நாமும் 3 பேர் மட்டும் போனா நல்லா இருக்காதுன்னு. இங்க இருங்க, வந்துடுறேன். நீ எங்கடா போற? ஃளைட்ல பாம்பு வச்சிருக்காங்கன்னு சொல்லிடுறேன். அப்பதானே கௌரி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவானுங்க. இவனை கூட்டிட்டு எங்காவது போடா. இப்போ நான் என்ன சொல்றேன், இவ்வளவு டென்ஷன் ஆவற? பொண்ணு மாதிரி குரல மாத்தி பாம்பு வச்சிட்டான்னு சொல்லிடலாம்ப்பா, யாருக்கும் தெரியாது. டேய், மெதுவா பேசுறா. இது ஏர்போர்ட். நீ பேசுறது யாருக்கு கேள்வி வந்துச்சுன்னா உங்களோட ஜெயிலுக்கு போக வேண்டியது. ஜாக்கிரதை, பாம்பு இல்ல பாம்புன்னு சொல்ல வேண்டியது. டேய், என்ன? நான் இப்ப வரேன். அண்ணன் கில்லாடி தான்டா. என்ன? நான் சொன்ன ஐடியாவா அவர் சொன்ன ஐடியான்னு எல்லார்கிட்டயும் சொல்ல போறாரு. நான் போய் தண்ணி குடிச்சு வந்துடுறேன். Passengers, your kind attention please. MS098 Malaysian Airways from Chennai to Kuala Lumpur. It is getting departure at 12 hours. Those who are clear the security check are requested to immediately proceed to the security hall and wait for the announcement to board the aircraft. Thank you. உள்ள தண்ணியா இல்ல, வெறும் பேப்பர் தான். பரவாயில்ல. என்ன மச்சான், போன அண்ணன் இன்னும் வரலையா? எங்க போனாரு? அத வராரு பார். என்னன்னு திடீர்னு எங்க போயிட்டீங்க? நீ என் கூட வா. கௌரி வந்துட்டாளா? அதலடா, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டுறேன். வா வா மச்சான், சன்ரைஸ் வாங்கி தராரா? என்ன மச்சான்? வாங்க. என்னண்ணா? சார், Teenage bender, yeah, la tu
You're okay, Amir? ஐயோ தலைவருக்கு என் பேர் தெரியுது. சூர்யா. சூர்யா தானே ஹீரோயின் சார்? எஸ் சார். பாடம் சொல்லி கொடுத்த டீச்சர் அப்பா அம்மா இவங்க காலை தான் தொட்டு கும்பிடணும். அதுவும் ஐடியல் அப்பா அம்மா டீச்சரா இருந்தா மட்டும்தான். இவனுக்கு குருவும் தெய்வம் எல்லாமே நீங்க தான் சார். தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களை தொடலாங்களா? அதிர்ந்து சந்தோஷத்துல எனக்கு பேச்சே வரலண்ணா. என்ன இதே மாதிரி நேசிக்கிற நிறைய இளைஞர்கள் எனக்கு ஃபேன்ஸா இருக்காங்க தெரியும். மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அதே அன்பும் பாசமும் எனக்கு உங்ககிட்டயும் இருக்கு. கூட ஒர்க் பண்ண பழைய டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் அவங்கள பற்றியெல்லாம் நான் பேசணுன்னு எப்பாவது நினைக்கும் போது நானும் இதே மாதிரி தான் வார்த்தையெல்லாம் கிடைக்காம தடுத்தடு மாதிரி இருக்கேன். என்னை உருவாக்கிய பாலச்சந்தர், ஜெமினி கணேசன், சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ஜெய்சங்கர், ரஜினி, சத்யராஜ், நாகேஷ், சமீபத்தில் இருந்த அனிஃபா, காந்திமதி இவங்கள பற்றியெல்லாம் நினைக்கும் போது எனக்கும் அதை விடுங்க சார். இப்போ இங்க ஏதாவது உங்களுக்கு நான் உயிர்னா எனக்கு சினிமா தான் உயிர். நானும் ஒரு சினிமா பைத்தியம் தானே. இப்போ இங்கேருந்து யூரோப்புக்கு டூர், லொகேஷன் ஹண்டிங், விஸ்வரூபம் படத்துக்காக. அந்த படம் பார்க்க கூப்பிடுறேன். கண்டிப்பா எல்லாரையும் கூப்பிடுவேன். அது இல்லை சார், அந்த படம் பார்க்க எங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்கான்னு தெரியல. எதனால அப்படி சொல்றேன்? அது எங்களுக்கு நாங்க எல்லாரும் என்கிட்ட சொல்லிட்டாரு. இந்த மாதிரி ஒரு வியாதி வரும்போது முதல்ல நீங்க என்ன செய்யணும்னா, இந்த வியாதியை பத்தி நான் நினைப்பே உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறது தான். மரணத்தை பத்தி நீங்க யோசிக்காதீங்க. எல்லாரும் ஒரு நாள் சாகணும், நான் உட்பட. எப்படி செத்து போனோங்கிறது இல்ல, எப்படி நம்ம வாழ்ந்திருக்கோங்கிறத வச்சுதான் ஃபியூச்சர் உங்களை பத்தி பேச போகுது. ஐ நோ உங்களுக்கு ஒரு வியாதி இருக்கு, கேன்சர். கேன்சர்னு சொல்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிரி மாதிரி தான். எதிரியை ஃபைட் பண்ணி தோக்கடிக்கிறதுல தான் விஷயம். பயந்து சரண்டர் ஆகுறதுல இல்ல. கேள்விப்பட்டிருப்பீங்களே, லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங், யூரோப்லயே பெரிய சாம்பியன், 26 வயசுல கேன்சர். அவரோட திடமான தன்னம்பிக்கைக்கு முன்னாடி அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரையே அவர் அதிசயிக்க வச்சிருக்காரு. அப்படி லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங் கேன்சரையே தோக்கடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 4 வருஷம் தான் யூரோப்ல அவரை ஒரு ஸ்போர்ட்ஸ் சாம்பியனா தேர்ந்தெடுத்தாங்க. Then there is Dennis Hopper, Hollywood actor. Then Knox Pace, the swimmer. அப்புறம் அந்த 4 பொண்ணுங்க சண்டை போடுற அந்த படம் எது? சார்லிஸ் ஏஞ்சல்ஸ். அதுல வர சாரா ஃபாசர் தெரியுமா? சாரா ஃபாசர் தெரியல சார். எத்தனை வயசாச்சு? 27. நடிகர் சத்யன் அவர் தெரியும். பிளட் கேன்சர். ஆனா அவர் மைண்ட் பண்ணலையே. ஷூட்டிங் நடக்கிற அந்த நேரத்துல பிரேக் டைம்ல போய் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணிட்டு வருவார். அவரே தானா காரை ஓட்டிட்டு போயிட்டு மறுபடியும் வந்துருவார். யாருக்கிட்டயுமே சொல்லல. அப்படி ஒரு கார் ட்ரிப்ல நான் அவர் கூட ஒரு நாள் நான் போனேன். ஒரு சின்ன டெக்னீஷியனை கார்ல கொண்டு போய் வீட்டுல டிராப் பண்ணிட்டு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ண போயிருக்காரு. எங்கிட்டயும் சொல்லல, யாருக்கிட்டையும் சொல்லல. அப்படி 10 வருஷம். அன்னைக்கு அவர் உடஞ்சு போயிருந்தாருன்னா மலையாள படம் அனுபவங்கள் பாடிச்சுகள்ல செல்லப்பன், சரஷயால டாக்டர், வாழ்வை மாயத்துல ஒரு சுதி நமக்கு கிடைச்சிருக்காது. இந்த உலகம் ஜெயிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் இல்லையா சார்? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டா? இந்த உலகத்துல பிறந்தவங்க அத்தனை பேருமே சாம்பியன்ஸ் தான். எப்படி? 40 மில்லியன் ஸ்பெர்மாட்டோசோவாஸ். அதுல ஒரு ஆளு ஜெயிச்சுதான் அம்மாவோட கருவறையில போய் இருக்கான். அப்ப அவன் சாம்பியன் தானே? சொல்லுங்க. அந்த சாம்பியனை தோக்கடிக்கிறது நம்ம இஷ்டம் தான். செய்யலாமா? இந்த சங்கடம் எல்லாருக்குமே இருக்கும். ஏன் எனக்கு இல்லையா? I have lost 4 friends to cancer. ஒரு ஆளோட பேரு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன், ஸ்ரீவித்யா. மற்றவங்க எல்லாம் சாதாரண ஆளுங்க தான். சாதாரண ஆளுங்கன்னா நீங்க தப்பா நினைச்ச கூடாது. They are all strong warriors. They fought, some have fought 17 to 20 years. கேன்சரோட போட்டி போட்டு ஜெயிச்சவங்க இறந்துட்டாங்க. ஆனா அதோட சண்டை போட்டு ஜெயிச்சவங்களும் இருக்காங்க. உயிரோட இருக்கிற அந்த கேன்சர், அதாவது அவங்க பேஷண்ட்ஸ் இல்ல, அவங்க எல்லாம் கேன்சர் சர்வைவர்ஸா இருந்தாங்க, சாம்பியன்ஸ்.
அதே மாதிரி 2 சாம்பியன்ஸ் என் வீட்டிலே இருக்காங்க. என்னோட சின்ன அண்ணி அண்ட் மை ஓன் கௌதமி. கேள்விப்பட்டிருப்பீங்க, பேப்பர்ல கூட படிச்சிருப்பீங்க.